ஆண்டி ஆண்டி மாம்பழம் சாப்பிட்டா பைல்ஸ் வருமாமா. நல்லா போய் ஞாபகம் வச்சுக்கோ. பஸ் நீ போடா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு. மரியாதை இல்லாம பேசுவேன் நானு. எடுப்பேன் பாரு இன்னைக்கு விலங்கு மேல எடுத்து வெளிக்க போற பாத்துக்கோங்க. போடாங்கட்டே போடாங்கட்டே. Come on guys. டீமோட வாரியர்ஸ் நீங்களா. புரட்சி இருக்கணும். புரட்சி போராட்டத்தை டீம்ல இருந்து 2 பேரை உள்ள சேர்த்துருக்கோம். தெரிஞ்சுக்கணியா? நீங்க நம்ம டீமோட என்னது வாரியர்ஸ் நீங்க தான். அவங்க என்ன சொல்றாங்க வாரிசா? ஏமா சொல்லி கொடுத்ததுல ஞாபகம் இருக்கா? டீமோட வாரிசுங்களா? வாரிசு கிடையாது வாரியர்ஸ். நான் சொல்லல பாப்படி. இவங்க சொன்னாங்க. நீங்க சொன்னீங்களா? இப்போ என்ன அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு மொத்த கிரெடிட் அவங்களுக்கு கொடுத்துடலாம். பங்குவாங்க கூடாது அதுக்கப்புறம். பாட்டி இப்போ ஒன்றும் இல்லை நான் சொல்லி கொடுத்ததுல ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். நம்ம மட்டும் போனோம். முதல்ல கடையில் போயிட்டு எப்போ எதார்த்தமாக நம்ம காய்கறி வாங்குவோம்ல அது மாதிரி அதெல்லாம் பார்த்து அதில் வர பெர்ஃபார்மன்ஸ் பின்னிடுவீங்களா? அஜாலக்கா உஜாலா. நம்ம அடுத்து படம் எடுக்கிறோம். இவங்களை வந்து யாரு? இவங்க வந்து ஹீரோயினா போறாங்க. இது மாதிரி ரொம்ப பேர் போகிறாங்க. சின்ன வயசு பசங்களை விட்டிங்கன்னா நாங்கள் ஆடுற ஆட்டு சின்ன வயசு பசங்க ஆட மாட்டாங்க. அவர் கொடுத்து போட்டு பார்ப்போம். டங்களுக்கு மத்தலக்கு டங்களுக்கு மத்தலக்கு டங்களுக்கு மத்தலக்கு டங் 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 டங். கரகம் ஆடுவேன், தப்பு ஆடுவேன், ஒயில் ஆடுவேன். சரியா? அதே மாதிரி கம்பி மேல ஆடுவீங்களா? கைத்து மேல ஆடுவீங்களா? கம்பி மேலே கைத்துவேன். இவங்க வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞனா இவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிங்ல ரொம்ப விருப்பப்பட்டு நம்மள்ட்ட வந்து வாண்டடா கேட்டாங்க வந்து உங்க சேனல் நடிக்கலாம் செல். அப்போ ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் கொடுத்துருக்கோம். கைஸ் இப்போ என்ன இவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கலாம். ஒரு ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. போட்டி போடுறானுங்க எல்லாமே இந்த வயசுல இந்த கொட்டேஷன் ப்ரொடக்ஷன் பொரோட்டா போராட்டமா? கைஸ் இப்போ ஒன்றும் இல்லை. காய்ஸ் சொல்லிட்டு போயிடும்டா. அப்போ தான் வீடியோ போர் அடிச்சா வெளில போயிடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்கள் கண்டென்ட் என்னன்னு சொல்லிடுறோம். இப்போ என்னன்னா பாட்டியே தூங்கிறாதீங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அலாட்டாக இருக்கு. கைஸ் இப்போ என்னன்னா அதில் வந்து ஃபுல்லாக காய்கறி வாங்கிட்டோம். இப்போ காய்கறி வாங்கிட்டு ரோட்டில் கடை போட்டிருப்பாங்களா காய்கறி ஆளுங்க அவங்கள்ட்ட போயிட்டு பக்கத்தில் நம்ம ஒரு கடை போட போகிறோம். பக்கத்தில் கடை போட போகிறோம். நம்ம ஆளுங்களே செட் பண்ணி காய்கறி வாங்க விட போகிறோம். பூச்சி மருந்து அடித்த காய்கறி இதெல்லாம் இந்த மட்டமான காய்கறி அப்படி இப்படின்னு டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணிக்குவோம். அப்படின்ற மாதிரி சொல்லி நான் ஃபஸ்ட்டு இவங்க போவாங்க, அடுத்து இவங்க போவாங்க, அடுத்து நான் போவேன், அதுக்கு அடுத்து இன்னொரு ஆளுக்கு செட் பண்ணி வச்சுருக்கோம். தனியாக தானிக்கிறார் பேர் அவரு போவார். கைஸ் அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அப்போ அவங்களே புரிஞ்சிருக்கும். ரொம்ப நேரம் சொல்லி அவங்க போர் அடிக்குது. அப்படியா? அவங்களே சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாம் சொல்லுங்க. நம்ம டீம் வாரியர்ஸ். நம்ம டீம் வாரியர். இப்போ வந்து நம்ம கடையை தேடி நம்ம போயிட்டு இருக்கோம். பாட்டி நீ நம்ம டீம் பின்னாடியே வாங்க. நான் சொல்லி கொடுத்துறோம் அப்படியே போய் ஒப்பிக்கணும் அங்கே. தக்காளி எவ்வளோமா? 4 கிலோ 100 ரூபாயா? விலை குறைஞ்சிருக்கு தக்காளி. தக்காளி வெங்காயம் தர்பூசணி வாட்டர்மெலன் வெயில் குளிர்ச்சி வாட்டர்மெலன் அம்மா தர்பூசணி
தர்பூசணிமா, வாட்டர்மெலான் தர்பூசணி, வாட்டர்மெலான் தர்பூசணி, வாட்டர்மெலான். மா, இந்த கடையில் தான் நேற்று பழம் வாங்கி சாப்பிட்டு 3 பேர் செத்து போட்டாங்க தெரியுமா? அந்த முக்கூட்டில் போய் பாருங்க. இன்னும் ஒரு தடயம் பூ போட்டதை விட இன்னும் தடயம் பதில. சொல்கிறேன், நல்லது சொல்கிறேன், மக்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பமா? அது உங்கள் விருப்பம். பெங்களூர் தக்காளி, பெங்களூர் வெங்காயம், பெங்களூர் தக்காளி. கத்திரிக்காய்மா, கத்திரிக்காய், ஆஸ்திரேலியா கத்திரிக்காய். வாங்க, ஆஸ்திரேலியா கத்திரிக்காய், வெங்காயம். நம்மள்ட்ட உள்ள வெங்காயம் எல்லாம் ஃப்ரெஷ்ஷான வெங்காயமா, ஃப்ரெஷ்ஷான வெங்காயம். சில கடையில் ஊசி போன வெங்காயத்தெல்லாம் விற்பாங்க, வாங்கிடாதீங்க. பூசணிக்காய், நல்ல பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய்மா. வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சி. வெள்ளை பூசணிக்காய், நல்ல பூசணிக்காய். நல்லதே சாப்பிடுங்க, நல்லாவே சாப்பிடுங்க. கோசு, முட்டைக்கோசு. நம்ம கிட்ட உள்ள வெங்காயம் சூப்பர் வெங்காயம். தக்காளி சைனாவில் வந்து இம்போர்ட் பண்ண தக்காளி. பாட்டி, அந்த கடையில் வாங்காதீங்க. அதெல்லாம் அழுகுன தக்காளி, வீணா போன வெங்காயம். முந்தா நாள் ஒருத்தர் வாங்கி ஒரு கிழமை செத்து போட்டார் தெரியுமா உங்களுக்கு? அந்த கடையில் வாங்கி தான் ஒருத்தர் செத்து போயிட்டாரு. அதான் சொல்கிறேன், நல்லதுதான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் காலம் சந்தோஷமாக இருந்துருப்பாங்க. தர்பூசணிமா வேணுமா? சும்மாவே எடுத்துருப்பாங்க. இந்தாங்க, உங்களுக்கு எதுக்கு? இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும், நான் சும்மாவே சாப்பிடுங்க. அட போங்க, சும்மா சாப்பிடுப்பாங்க. மக்கள் நலம் பெறட்டும், சும்மா சாப்பிடுங்க. நல்லா நான் படி வியாபாரம் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் தர்பூசணி வித்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காதுண்ணா? அண்ணே வாங்க அண்ணே, போயிடுங்க. போயிடுங்க. அம்மா, வெயிலுக்கு தர்பூசணி சாப்பிடணும். அதெல்லாம் வீணா போன பழம் வாங்காதீங்க. எல்லாம் மெழுகுல செஞ்ச பழம், எல்லாம் விஷம் கலந்துருக்கு பழத்துல. அதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஃபுல்லாவே எல்லாம் பூச்சி. நம்மள்ட்ட பாருங்க, எல்லாம் சைனால இருந்து இம்போர்ட் பண்ணது, வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தது, எல்லாமே ஊசி போனது. வாங்கி இங்கே சேர்த்துக்கிட்டு போயிடாதீங்க வாழ வேண்டிய காலத்துல. நம்மள்ட்ட வாங்கம்மா, நல்ல தக்காளிமா நம்மள்ட்ட இருக்கு. வாங்கம்மா வாங்க, ஆஸ்திரேலியா பெங்களூர் தக்காளி. இன்னைக்கு பேசா வெட்டே மீன வாசன மாதிரி வருஷமா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்டா. தக்காளி, பெங்களூர் தக்காளி, ஆஸ்திரேலியா வெங்காயம். தக்காளிமா, அம்மா பெங்களூர் தக்காளிமா, சுத்தமான தக்காளி. அதெல்லாம் வீணா போன தக்காளி அம்மா, அதெல்லாம் வீணா போன தக்காளிமா, அது அங்க வாங்காதீங்க. முந்தா நாள் ஒருத்தர் வாங்கி செத்து போயிட்டாரு தெரியுமா? குழம்பு வச்சோன்னா குழம்பா இல்லை, வெறும் புழுவா இருந்துச்சு. இந்தாங்க, உங்களுக்கு ஃப்ரீயாவே தரேன், உங்க மனசுக்கே ஃப்ரீயா தரேன். இந்தாங்க, எடுத்துட்டு போங்க. காசெல்லாம் எதுமா? காசு மனுஷனோட காசு முக்கியமா? எல்லாம் சூப்பரா இருக்கும். நம்மளோட காய்கறி அந்த மாதிரி காய்கறி. காசே வேணாம், சாப்பிட்டு பார்த்து நாளைக்கு வந்து காசு கொடு. வா சாப்பிட்டு நாளைக்கு கொடு காசு. ஏன்னா இவங்கள்ட்ட யாரும் வாங்கக்கூடாது, அதுக்காக தான். வாங்கம்மா வாங்க, பெங்களூர் தக்காளி. அம்மா, அதெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க, உங்கள் நல்லது சொல்கிறேன் சரிதா? அதெல்லாம் முந்தா நாள் முக்கூட்டில் ஒரு கிழவி இருக்கு, இதை உடம்பு சரியில்லை வாங்கி கொடுத்தா செத்து போச்சுமா. அதெல்லாம் வாங்கி கையில் வச்சுக்கிறீங்க.
ஒன்னு வச்சுக்கோ நான் என்ன தானே வச்சுக்கிறேன் நானும் எவ்வளவு பொத்து போறேன் எப்ப பாரு என் காலம் 3 வியாபாரம் எடுத்துட்டு உட்காந்துக்கிறேன் ஏன் வியாபாரம் நான் பார்க்குறேன் உங்களுக்கு என்னம்மா பொதுமக்கள் ஏழைப்பட்ட மக்கள் பொழைக்க கூடாது அந்த நாட்டில் நீ என்ன போய் கடை பண்ணி என் கடை பக்கத்துல வந்து வாங்க கொடுத்துக்கிறேன் நானும் எவ்வளவு தான் பொத்து போகுது எனக்கு இதெல்லாம் மரியாதை இருக்கு சீக்கிரம் போங்க வாங்காதீங்க தயவுசெய்து என்னம்மா உங்களுக்கு பிரச்சனைப்பா என்னதான் உங்களுக்கு பிரச்சனை நான் ஏன் போய் என் கடை பக்கத்துல போற கடை போடுறதா பெரிய தப்பு நான் தர்பூசணி தானே வைக்கிறேன் நீ தர்பூசணி வித்துட்டு வா அது அதெல்லாம் காட்டு இதை வாங்க நீ சொல்றதுக்கு நீ யாரு நீனா வயக்காட்டுல இருந்தா வந்திருக்க அப்ப ஏழை மக்கள் பொழைக்க கூடாதா உழைப்பாங்க எங்க வயிற்று என் வயிற்றுல ஏன் அடிக்கிற உனக்கு இதான் பிரச்சனை உங்க வயதுல யாரும் அடிச்சதா நீ நல்லா பழம் வாங்கி வித்துரு நான் ஓரமா வித்துருவேன் உனக்கு என்ன வா வா நானும் காலையில இருந்து ரொம்ப கடுப்புல ஏன் திறமையை காட்டு நான் விற்கிறேன் உனக்கு என்ன என்ன திறமை இருந்தா வேற எங்கனா போ ஏன் பழத்தை எடுத்து தர்பூசணி வாட்டர்மெலன் அண்ணே வாட்டர்மெலன் வாங்கண்ணே மாம்பழம் என்னம்மா கிலோ அண்ணே வாட்டர்மெலன் வாங்க ஏன் அலுவலக தக்காளி தான் வச்சு வித்துருவீங்க ஊரை ஏமாத்திருவீங்க வாங்கி வைக்க பாத்தியா நீ உன் வியாபாரத்தை பாடுறா நீ ஏன்னா என் கடையை பாக்குற இவ்வளவுதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்ன பண்ணேன்னு வச்சுக்க மரியாதையில பேசுறேன் வாங்க சார் வாங்க அம்மா பெங்களூர் தக்காளி சார் எல்லாம் வீணா போன காய்கறி சார் அதெல்லாம் அவ்வளவுதான் எல்லாம் அறுத்து அடிக்கிற அளவுக்கு வச்சிடாத சொல்லிட்டேன் சார் நம்ம சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சூப்பரா இருக்கும் அதெல்லாம் வீணா போன வெங்காயம் அதெல்லாம் வாங்காதீங்க இப்படி வாங்க நம்பாதீங்க நல்ல பொருள் நாம வச்சிருக்கோம் பசடி போடா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு மரியாதை இல்லாம பேசுறேன் நானு எடுப்பேன் பாரு இன்னைக்கு விலங்கு மாதிரி எடுத்து வெளிக்க போற பாத்துக்கோங்க போடாங்கட்டு அண்ணே வாங்காதண்ணே எல்லாம் வீணா போன தக்காளிண்ணே வீணா போன அண்ணே இதே சாப்பிடுறீங்க இது சாப்பிட்டு முந்தாங்க 3 பேர் செத்து போனாங்க தெரியாது என் கடையில பாத்தியா வாங்கி செத்து பண்ணி பாத்து நீ சாப்பிடுங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு கடையை போடா கடை எடுத்துக்கிட்டு கடையில போடி சொல்லிட்டேன் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை என்ன பிரச்சனை விளம்பரம் கொடுத்துரு சும்மா பக்கத்துல வந்து கடை போட ஏதோ போட்டு பொழிச்சிட்டு போறான்னு பார்த்தா இவன் என் கடை வியாபாரத்துக்கு எடுக்கிறான் அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன் தம்பி ஏய் நிறுத்து என்ன பேசுற நீ என்ன பேசிட்டு இருக்க நீ முட்டை வந்து ஓவரா பண்ணிட்டு இருக்க ஆண்டி வயலேஷன் மாட்டாங்க எதுக்கு சண்டை போடுறீங்க பொறுமைக்கு நாய் வியாபாரத்துக்கு எடுக்கிறான் மகங்களை எல்லாம் துரத்தி விட்டுட்டு இருக்கான் சைனா வெங்காயம் ஜப்பான் கத்திரிக்காய் அண்ணே ஜப்பான் கத்திரிக்காய்ண்ணே அதை வாங்கி சாப்பிடாதீங்க நல்லா இருக்காது அப்புறம் குழம்பு ஃபுல்லாக புழுவா மிளக்கும் அண்ணே வாட்டர் மெலன் அண்ணே அதெல்லாம் சாப்பிடாதீங்கண்ணே வாட்டர் மெலன் சாப்பிடுங்க வெயிலுக்கு அதான் நல்லது படி வியாபாரம் தான் பண்றேன் உங்க வியாபாரத்தை நான் வியாபாரத்தை கெடுக்கிறான்பா 2 பேரும் வந்தாங்க 2 பேரும் குழம்பு கெடுத்து விட்டா 2 பேரும் வேணாம் திரும்பி போட்டு போய் அவங்க கடையில வாங்கிட்டு போறாங்க பொய் சொல்லி வியாபாரம் பண்றான் அந்த பொறுமைக்கு நாய் ஆண்டி வீணா போன பொருளா வித்துட்டு இருக்கேன் நான் மக்களுக்கு நல்லது சொல்லிட்டு நீ இருக்கேன் பாத்தியாடா நான் பொருள் எல்லாம் வீணா பண்ணிட்டு நீ பாத்தியா கடை போட்டதுனால பக்கத்துல போட்டதுனால தான் நீ இப்படி பேசுற நீ கடை நீ இங்க போடக்கூடாது வயலேஷன் வேணாம் எதுக்கு நீங்க சண்டை போடுறீங்க வாட்டர் அண்ணா எங்க பாருங்க அண்ணா இங்க பாருங்க எல்லாம் உடைச்சு தரேன் எங்க பாருங்க அண்ணா இல்ல அவர் வாங்க போறாரு அண்ணா இங்க பாருங்க சூப்பரா இருக்கும் பழம் சாப்பிட்டு பார்த்துட்டு காசு கொடுங்க அண்ணா அவங்க வாங்க வந்தா நீ ஒரு ரெண்டு கடை சொல்லுங்க நான் விக்கிறேமா நான் வாட்டர் மெலன் பிரச்சனை கொடுத்துருக்கீங்க தம்பி நீ தான் ஓவரா பண்ணிட்டு இருக்க அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன கேளுங்க நான் ஓரமா வைக்கிறேன் சரி கிளம்புறேன் நான் பார்த்துருந்தேன் நான் ஓரமா வச்சிருக்கேன் சரி விடுங்க சரி ஓகே வாட்டர் மெலன் நான் இது விற்கிறேன் நான் இது விற்கிறேண்ணே சரி 1 கிலோ வாட்டர் மெலன் சூப்பரா இருக்குண்ணா அண்ணா வா ஏய் தம்பி
அண்ணா வாங்கிட்டு இருக்கேண்ணா. சாப்பிட்டு பாருண்ணே, சூப்பரா இருக்குண்ணே. எவ்வளோப்பா? அண்ணே மாம்பழம் துண்டு தான் பல பேருக்கு பயில் சொல்லி நிறுத்திடுறாங்க. நான் எவ்வளவு பண்ணி ரொம்ப பேர் பேசிட்டு ஏமா இருமா ஏமா 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 இருமா ஏமா ஊருக்கு நான் போறேன் எனக்கு மாம்பழம் அவன் கடையில வாங்க இல்ல பைல்ஸ் வருதாமே. குளிர்ச்சினே பழம் இது பாரு ஒண்ணு என் கடையில வாங்க உங்க மாப்பிள்ள வேட்டியை இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன் அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினாடா மதம் கொண்ட யானை. இவட பொறுமையா விட்டு பார்த்தேன். இவன் வர்றவங்க எல்லாம் வியாபாரத்தை கெடுக்குறான் அவன். சரி இது எவ்வளோ ஆச்சு? ஓடியா 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 பெங்களூர் தக்காளி பெங்களூர் வெங்காயம். சொல்றத கேளுங்க, 3 பேர் செத்து போட்டாங்க. நியூஸ் பாத்தீங்களா பாக்கல நீங்க? இதே நீ பாத்தியாடா? நீ பாத்தியா இல்ல வாங்குறவங்க எல்லாம் செஞ்சுன்னு தார்ப்பியா அப்படி சொல்லு. அம்மா நான் நல்லது சொல்லிதாம்மா என்ன சொல்ற நீ? நல்லது என் கடையில பழம் வாங்கி சாப்பிட்டா செத்துருவாங்க. அண்ணே சரி உன்ன நீ உங்க விருப்பம் நீ வாங்கிட்டு போன நம்ம கெட்ட பொருளை வச்சு சாவடிக்க போறீங்க. வாங்கிட்டு போங்க போய் சொல்லிட்டு இருக்கான் இவன். வாங்கிட்டு போங்க தம்பி வாங்கிட்டு போங்க. பொழப்பு கெடுத்துட்டு இருக்கான். உங்க விருப்பண்ணே உங்க விருப்பம். நல்லா நாங்க மக்களுக்கு நாங்க வந்து நல்லது சொல்லி வித்து விட்டுருவோம் என்ன ஒரு சொல்லு பொருளை. நீ? என் கடையில வந்து வாங்கி சாப்பிடுறவங்க வந்து கெட்டு போயிடுறாங்களா இல்ல செத்து போயிடுறாங்களா? சொல்லு. செத்தா போயிட்டாங்க. என்னங்க இந்த பார், நீ நாளைல இருந்து நீ இந்த பக்கமே வரக்கூடாது. இருப்பா. இவன் வந்து இருங்க. எடு. இதை எடுத்து கிளம்பு. இங்க இருக்கிறவங்க இனிமே நீ எங்க கடை வாங்க வரக்கூடாது. நீ போய் வியாபாரம் பாரு. நீ ஆண்டி நீ வியாபாரம் பாரு. போ. நீ வியாபாரத்தை பாரு. நீ வியாபாரத்தை பாருங்க. இனிமே இந்த ஏரியால இருக்க கூடாது. நல்லதா இதெல்லாம்? இதெல்லாம் மோசமானலாம் இருக்காங்க ஆண்டி. ஓடியா ஓடியா ஓ போறமா இருமா. போறபாக்கே அறிவு இல்ல உனக்கு. என்ன சென்மணி நான் வேற என்ன சமையல சோறு தந்திக்கிறியா? இல்ல ஆண்டி மாம்பழம் சாப்பிட்டா பைல்ஸ் வருமாமா. இந்த பாரு அவன் எதை வேணாலும் சொல்லுவான். அவன் பேசி நீங்க கேக்குறீங்களா? நீ பாரு இவங்கள்ட்ட வாங்க மாம்பழம் சாப்பிட்டா கை இப்படி இழுத்துக்கு பரவாயில்ல. இந்த பாரு ஐயோ, இருங்க இருமா ஏமா சொன்னா ஏமா ஒரு பணத்தை நாசி பண்ணல மறுபடியும் நான் வச்சு போடுவாங்க. திருட்டு பையன் பாவன். கடைய பக்கத்துல போடாதன்னு சொன்ன போட்டுட்டு என் வியாபாரத்தை கெடுக்குறான். ஆண்டி ஒன்றும் இல்லை, நானும் அந்த திருட்டு பையில கூட்டத்தில் ஒருத்தேன். நாங்கள் 2 பேர் ஐயா பாண்டி ஒன்றும் இல்லை. இப்போ 2 பேர் நம்ம 2 பாட்டி வந்து பழம் வாங்குவாங்க, காய்கறி வாங்க. அது நம்மால் தான், நாங்கள் செட் பண்ண ஆள் தான். நாங்கள் வந்து அங்கே ஒரு கேமரா வச்சுருக்கோம், இங்கே ஒரு கேமரா வச்சுருக்கோம். சும்மா ஒரு ஃபன் வீடியோ மாதிரி எடுத்த பக்கத்தில் கடை போட்டால் என்ன எஃபெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வியாபாரம் பண்ணீங்களா, இது வியாபாரம்லாம் பண்ணீங்களா காய்கறி எல்லாம், அதுக்குள்ளே காசை நான் கொடுத்தேன். உன் பாட்டுக்கு என்னென்ன பேசுறானப்பா. எனக்கு கோவம் வராது. அப்போ என் வியாபாரத்தையெல்லாம் கெடுத்துட்டான் இன்னைக்கு. ஆண்டி அவங்க வந்தவங்க இருக்காங்களா, எல்லாம் எங்கள் ஆளுங்க, நாங்கள் செட் பண்ணி தான் உட்கார வச்சோம். ஏய் நடிக்கிறியா நீ? அப்போ அவன் காய்கறி கடைக்காரன் இல்லை, நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்தோம். அது எதுவும் தப்பாக நினச்சிங்க, ஒரு ஜெஸ்பாக பண்ணு. பட் அவங்க அங்கே இருந்த இதெல்லாம் வாங்கினாங்கல்ல, அதுக்கு நாங்கள் பேமெண்ட் பே பண்ணிடுறோம் உங்களுக்கு. அடிப்பாங்க உங்களுக்கு, நீ முடிச்சு வேணாம் போகிறோம். என்ன பண்ணிட்டான் இல்ல அப்படி என்ன பண்ணிட்டான்? நான் ஒரு ஓரமா வியாபாரம் பண்றேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நான் சும்மா சொல்லல. கேமரா எடுக்காங்க, சும்மா காமெடி. இல்லம்மா நான் கடை போடல, இங்க வாங்க காமெடி வச்சுட்டு காமெடி தப்பா சும்மா காமெடி பண்ண. அப்படியா? இல்லை அவங்க வந்தாங்கல்ல, அவங்க எங்க ஆள் தான். தப்பா வச்சுருங்க, சும்மா காமெடி. ஹாய் காமெடி. ஹாய் கைஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனா பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியாமல் ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? அதை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட்டு செலவாகும்னு பயப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்கள் பிஸ்னஸை நாங்கள் டெவலப் பண்ணி தரோம். மினிமம் 1000 rupeesலேருந்து பண்ணி தரோம். நீங்கள் ரீட்டைல் ஷாப் வச்சுருந்தாலும் சரி, ஹோல்சேல் டீலராக இருந்தாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸில் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய பிராண்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம். வெறும் 1000 rupeesலேருந்து லோவஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தரோம். உடனே ஸ்க்ரீன் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் பிஸ்னஸை நாங்கள் டெவலப் பண்ணி தரோம்.